இன்கிரிமெண்ட்ஸ் அனைத்து பணிக்காலமும் மற்றும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு காலமும் ஊதிய உயர்வுக்கு தகுதி பெற்றது. பணி வரன்முறைப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து ஒரு ஆண்டு காலம் ஊதிய உயர்வுக்கு தகுதி பெற்றது. தற்காலிக பணிக்காலமும் ஊதிய உயர்வுக்கு தகுதி பெற்றதாகும். ஆனால் தற்காலிக பணிக்காலம் பணி வரன்முறைப்படுத்த தகுதி பெற்றதாக இருக்க வேண்டும். ஊதிய உயர்வை நிறுத்தி ஆணை வழங்கப்படாமல் இருக்கையில் வருடாந்திர ஊதிய உயர்வு விதிமுறைகளின்படி தொடர்ந்து வழங்கப்பட்டு வர வேண்டும். ஊதிய உயர்வு நிறுத்தம் இருவகைப்பட்டது. திரண்ட பயன் இல்லாமல் ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து ஆணையிடுவது ஒரு வகை. திரண்ட பயனுடன் ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து ஆணையிடுவது மற்றொரு வகை. ஆணை ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து வழங்கப்படும் ஆணை சிறிய அளவிலான தண்டனை வகையை சார்ந்தது. ஆனால் திரண்ட பயனுடன் கூடிய ஊதிய உயர்வு நிறுத்த ஆணை மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக திரண்ட பயன் இல்லாமல் ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து வழங்கப்படும் ஆணை சிறிய அளவிலான தண்டனை வகையை சார்ந்தது என்றாலும் மேற்படி ஆணை வழங்கப்படும் முன்னர் பெரிய அளவிலான தண்டனைக்குரிய பின்பற்றப்படும் வழிமுறைகளையே பின்பற்ற வேண்டும்.